நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாங்க, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோயிலில் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குண்டம் திருவிழாவை முன்னிட்டு தூர்வாரும் பணி நடந்து கொண்டிருக்குதுங்க. கடந்த 3 ஆண்டாக பார்த்தீங்கன்னாங்க நம்ம மாமாவோட டிராக்டர்லேயே வந்துடுவேன். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சூழ்நிலைகளால் வர முடியலைங்க. ஸோ கடந்த 3 ஆண்டாக வந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அது இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இந்த ஆண்டு வந்துங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வண்டியுமே கவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ வாங்க என்னென்ன வண்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் 60 வேல்யூ மேக்ஸ். ஸோ நம்பியூர் செந்திலனா வண்டிங்க, ரோட் ரன்னிங் கிங்கு. இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜுனோவோ 605 டிஐங்க, 2 வீல் டிரைவு, 57 ஹெச்பி வண்டி. ஒரு நல்ல பெஸ்ட் ஆல்ரவுண்டர், சத்தியமங்கலம் ஏரியா வண்டிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்பான் சீரீஸுங்க, 595 டர்போ. இது வண்டி நல்லா இருக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாண்டியில் ஃபேமஸான மாடல் 5310 ஆல்ரவுண்டர். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணி இருக்குங்க, ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜுனோவோ 605 டிஐ தாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு முள் இதெல்லாம் வெளியில் தூர்வாரி எந்த அளவுக்கு ரோடு ஏற்றிட்டு பயங்கரமாக போகுதுங்க. இந்த அடுத்ததாக வர மாடலும் பார்த்தீங்கன்னா அதே சேம் அர்ஜுனோவோ தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி கேட்டகரி இருக்குது. இது பிஎஸ்ஸுங்க, 52 ஹெச்பி வரும். ஸோ டிஐங்கிறது 57 ஹெச்பிங்க, எம்எஸ்ங்கிறது 50 ஹெச்பிங்க. ஸோ இது மாதிரி 3 ஹெச்பி கேட்டகரி இருக்குது இந்த அர்ஜுனோவோலேயே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் 5500. ஸோ அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா சுராஜ் 744, 855 இதெல்லாம் வருதுங்க. 744 நம்பியூர் வண்டிங்க, இது நந்தூர் டிராக்டர்ஸுங்க. இவங்களுக்கு ஒரு 3 டெய்லர் வந்துருக்குதுங்க. ஸோ அடுத்தது இது பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேர் அக்ரோலெக்ஸுங்க. நம்ம சேனலில் 55 ஹெச்பி டியூட் ஸ்பேர் வண்டியோட 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் ரெண்டோடைய ஃபுல் ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பாப் கேட்டில் புது வண்டி ஒன்று ஓடிட்டுருக்கு, 855 2 வீல் டிரைவ் ஒன்று வந்துருக்குங்க. சோனாலிக்கா 60 2 வீல் டிரைவுங்க. ஸோ இதோட ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் பனானா மேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம், நல்லா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ ஓல்ட் ட்ராக் 60. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாங்க ப்ரீட்டில் 955 அக்ரி ட்ராக்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்திருக்கு. ஸோ அடுத்து 744 எஃப்சி. ஸோ அதுக்கு பின்னாடி வரது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போனது ஆர்டினரி ஸ்டேரிங். இது பார்த்தீங்கன்னா எஃப்இலே 742 எஃப்இங்க. ஸோ அர்ஜுனோவோங்க 57 ஹெச்பி வண்டி. ஸோ ஃபார்ம் ட்ராக் 60 50 ஹெச்பி வண்டிங்க 60ங்கிறது. ஸோ ஃபோர்டு 3610ங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இது லோடிங் ஏரியாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட் டிராக்டர்ஸுமே பார்க்கலாம், மகேந்திரா, சுராஜ், ஜாண்டீருங்க, ஃபார்ம் ட்ராக்கு, நியூ ஹாலண்டு. ஸோ எல்லா வண்டியுமே வந்திருக்கு, ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்ன வண்டின்னு சொல்லிட்டுங்க. ஸோ அர்ஜுனோவோ 605 டிஐ 57 ஹெச்பி வண்டி, 744 எஃப்இ 47 ஹெச்பி, ஜாண்டீர் 5310 55 ஹெச்பி வண்டிங்க. நியூ ஹாலண்ட் 5510 50 ஹெச்பி வண்டி, நியூ ஹாலண்ட் 6010 ரேடியல் டயர் ராஜேஷனா வண்டிங்க 60 ஹெச்பி. ஸோ திங்களூர் பிரியா டிராக்டர்ஸ் மனோஜ் மாப்பிள்ள அவங்களுடைய 5310 புது வண்டிங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 744 ஆர்டினரி ஸ்டேரிங்க. ஸோ ரோடு கிங்கு தாங்க, அதுவும் நல்ல ரோட் ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சரி நம்ம மாமா வண்டிட்டு ஒரு நல்ல ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டுங்க 60 எடுத்துட்டு. ஸோ அதாவது ஒரு சில இடத்துலைங்க மழை பெஞ்சு உங்களுக்கு அரிச்சிட்டு போன இடத்துல மண் கொட்டுவாங்க குழியாக இருக்கிற இடத்துலலாம். ஸோ அது போக இந்த மரம் இதெல்லாம் வெட்டிங்க வேஸ்ட்டெல்லாம் இங்கே கொட்டிடுவாங்க இந்த குழியில். இப்போ மண் எடுக்கக்கூடிய இந்த குழியில் வேஸ்ட்டில் கொட்டிடுவாங்க மண் எடுத்ததுக்கப்புறம். ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா குண்டம் திருவிழாவுக்கு முன்னாடியேங்க ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த டிராக்டர் திருவிழா நடக்குங்க. இது பார்த்திங்கன்னா டிராக்டர் நண்பர்கள் எல்லாருமே இணைஞ்சு கொண்டு வரதாங்க இது எல்லாமே வண்டி எல்லாமே. இது ஃபார்ம் ட்ராக் 45 வேல்யூ மேக்ஸு. ரோட் ரன்னிங்க்கு கம்ப்ரஸர் யூசேஜுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 744 எஃப்இ. அடுத்து ஜாண்டீர் 5310 55 ஹெச்பி வண்டிங்க. ஸோ ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணலாங்க. 55 ஹெச்பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ், அதாவது பேலருங்க, ரிவர்சபிள் எம்பி ஃப்ளோ, ரோட் ரன்னிங் டெய்லர் யூசேஜு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அர்ஜுனோவாமே அப்படி தாங்க 57 ஹெச்பி வண்டிங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஹைட்டாங்க, நல்ல இதுவுமே ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணலாம் வண்டியை. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேரில் அக்ரோ மேக்ஸ் ஒன்று வந்துருக்கு, 855 ஓல்டு ப்ளூ இன்ஜினுங்க. ஸோ நம்ம சேனல்லிங்க இந்த 5310 எல்லா விதமான ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் ஃபுல் ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஸோ அதாவது ரொம்ப ஸ்ப்ரிங் கலப்பை, பருப்பு போட்டிங்க, நார்மல் ஃபீல்ட் ரொட்டாவேட்டர், பனானா மல்ச்சிங்க, டெய்லர் யூசேஜ், பேலர் பர்ஃபார்மன்ஸு, இது மாதிரி எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸஸும் போட்டிருந்தோம். எல்லா விதமான லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூடிய விரைவில் இந்த கஸ்டமரோடைய ஃபீட்பேக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா ட்ராக்டர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க 60%.
எல்லா வண்டியுமே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த 53 பத்து வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஓடட்டுங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னாங்க கோயிலுக்கு முன்னாடி எங்கே வந்து மண் கொட்டணுமோ குழியாக இருக்குது அந்த இடம் ஹைட் பண்ணுறதுக்குங்க, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொண்டு வந்து கொட்டிங்க. ஜேசிபி விட்டுங்க, தேவையில்லாத இந்த முள் மரங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணிங்க. ஃபைனலாக டோசர் விட்டுங்க, ஃபுல் டோசிங் பண்ணிடுவாங்க. இந்த செடி கூடு எல்லாமே வந்துடும். ரெண்டாவது காடு மட்டமாயிடும். ஸோ குறைஞ்சது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 150 வண்டி ரேஞ்சில் வந்துட்டு இருக்குதுங்க. குறைஞ்சபட்சம் 100, அதிகபட்சம் ஒரு 150 வண்டி ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் பரவாயில்லைங்க, ஒரு 100 வண்டிக்கு மேலே வந்திருக்கு. இது மகேந்திரா பேக் டூ லோடரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 4 வீல் டிரைவுங்க. 4 வீல் டிரைவோட வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ பேக் டூ லோடருக்கு ஒர்க் இருக்குதுங்க. நிறைய வண்டி மாடல் வந்துருந்துச்சுங்க. அதாவது மகேந்திரா, ஜேசிபி, பாப்கட் இது மாதிரி நிறைய வண்டி வந்துருந்துச்சு. புல் கம்பெனியோட பேக் டூ லோடர் இது எல்லாமே வந்துருந்துச்சுங்க. ஸோ அடுத்ததாக இந்த ப்ரீட் பார்த்துட்டிங்கன்னாங்க 955ங்கிற மாடலு அக்ரி ட்ராக்கு. அதாவதுங்க இந்த மாடல் ஹெச்பி பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பியில் வருங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னாங்க கியர் வந்து பார்த்தீங்கன்னா 8+2 வேணாலும் வாங்கலாங்க, 16+4 வேணாலும் வாங்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 50 ஹெச்பி கேட்டகரியில் நிறையா நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹையர் ஹெச்பி வண்டிக்கு தரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஸோ வண்டி லுக் வைஸுங்க, இன்ஜின் நாய்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ கூடிய வரையில் அதோட ஃபுல் ரிவ்யூ இதெல்லாம் பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு லிமிட்டடான வண்டி தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மவுண்டிங் போட்டிருக்காங்க, ஃபைலிங் இருக்குது. ஸோ அதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60 ஹெச்பி 65 ஹெச்பி உங்களுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கஸ்டமரோட வண்டி இந்த ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸுங்க ரிவ்யூ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 744ங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அதிகமாக வந்துங்க சேர் ஓட்டுறக்கு, ரெட்டா வெட்டுறங்க, டெய்லர் யூசேஜ் இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதிகமாக 1 யூஸுக்கு நிறைய விரும்பி எடுக்கிறாங்க 744. ஏன்னா கரெக்டான ஹெச்பி கேட்டகரி இது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சோனாலிக்கு 60ங்க, வேர்ல்ட் ட்ராக் 60, ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லாங்க. 60 ஹெச்பி நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் பனானா மல்ச்சிங் பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தோம், ரிவ்யூ பண்ணியிருந்தோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ 60 ஹெச்பியில் நல்ல ஒரு ஆல்ரவுண்டருங்க, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். மைலேஜ் லெவலும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா யூசேஜுக்குமே பெர்ஃபார்மன்ஸும் பரவாயில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் ஏரியாவில் ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கல்லூரி மிஷின் வந்து இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மிஷினோடைய பெர்ஃபார்மன்ஸு, இந்த வண்டிக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜான் டீரில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய 5210ங்க. ஃபுல் ஆப்ஷன், நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. 50 ஹெச்பிலேயே நல்ல ஒரு சூப்பரான லுக்கில் 5310 மாதிரியே கொடுத்துருக்காங்க வண்டி. ஸோ இதோட பனானா மல்ச்சிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம சேனலில் பண்ணியிருந்தேங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குங்க. ஸோ கூடிய விரைவில் ரிவர்சபிள் எம்பி ப்ளவ், 5 கொத்து ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ் இது மாதிரியெல்லாம் பார்த்துடலாங்க. ரோட் ரன்னிங் வந்து எல்லாமே. ஸோ இந்த கஸ்டமர் ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ் பண்ண வரைக்கும் மைலேஜ் லெவல் ஆகட்டும், கம்ஃபர்ட்டு, பர்ஃபார்மன்ஸில் எல்லாத்துலேயுமே பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னாங்க மகேந்திரா சர்பான் சீரீஸில் 595 டர்போங்க. ஸோ இது அதிகமாக பார்த்திங்கன்னா சேத்தளவுக்கு எடுக்கிறாங்க. நம்ம ஏரியா சைடில் ரொம்பவுமே கம்மி தாங்க இந்த வண்டியெல்லாம். ஸோ ஏதோ கிடச்சிதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன், எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அதிகமாக எதுக்கு செட் ஆகுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நியூ ஹாலண்ட் 6010ங்க, ரேடியல் டயருங்க. பேக் பார்த்தீங்கன்னா 16 சைஸ் ரேடியல் போட்டிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆர்டினரி டயரில் நம்ம எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள், 5 கலப்பை, வாழை ஃபீல்டுங்க இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ ரேடியல் டயருக்கு எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், பூமி புத்ரா சீரீஸில் 585. அடுத்து இது பார்த்திங்கன்னாங்க சோனாலிகா சிக்கந்தர் சீரீஸில் 50 ஹெச்பி வண்டிங்க இது. ஸோ இது நல்ல மூவிங்க, சைடு கியரு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் ஏரியா சைடில் கம்மியாக இருக்குங்க வண்டி. கண்டிப்பாக இந்த மாதிரி வண்டி கிடச்சிதுன்னா ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸு ரிவ்யூலாம் பண்ணுறேங்க. மைலேஜ் இது எல்லாமே பார்த்துடலாம். நம்ம ஏரியாவில் அதிகமாக பார்த்தீங்கன்னாங்க சுராஜ், ஜான் டீருங்க, நியூ ஹாலண்டு, மகேந்திராவில் அர்ஜுன் நோவோ சீரீஸுங்க. அதுலேயே 55 ஹெச்பிலேருந்து 70 ஹெச்பி வண்டி வரைக்கும் இருக்குது. நியூ ஹாலண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக 55 10ங்க, 60 10, 7500, 90 10 இது மாதிரி ரிவ்யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஜாண்டியில் எடுத்துட்டிங்கன்னாங்க 50 50, 50 45ங்க, 50 65ங்க, 50 75 இதெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். நியூ ஹாலண்டு இது எல்லாமே பண்ணியிருக்கேங்க. சுராஜ்லேயும் பார்த்துட்டிங்கன்னா 50 ஹெச்பி வண்டிங்க, 75 ஹெச்பி வண்டி, 63 ஹெச்பி வண்டி, 963 இது எல்லாமே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சோனாலிக்காலி டியூட்ஸ் ஃபேர்லேயும் நம்ம கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஏரியாவில் வண்டி கம்மியாக தான் இருந்துச்சு, வெளியில் தான் அதிகமாக இருக்குங்க. ஸோ கிடச்சிதுன்னா அதோட ரிவ்யூஸும் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுறேங்க.
ஸோ அதாவதுங்க காலையில் நேரமாங்க 6 மணிக்கு எல்லா வண்டியுமே இங்கே பண்ணாரி வந்துடுங்க. இங்கே வந்துங்க நிறுத்தி எல்லாம் பூஜை போட்டுங்க, மாலை எல்லாம் ரெடி பண்ணிங்க, சாமி வந்து பூஜை பண்ணாங்கன்னா கெடா வெட்டிங்க, காலையில் சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்டோன்னே எல்லா ஒர்க்கும் ஆரம்பிப்பாங்க. ஒரு 9 மணிக்காட்ட டோசிங்கு லோடிங்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுனாங்க 12 மணிக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுன்னா மத்தியானம் கிடா விருந்து எல்லாம் ரெடி ஆயிருங்க. எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் 2 மணி 3 மணி ஆயிருங்க. எல்லாம் அப்படியே எல்லாம் ஒருத்தர் அப்படியே கிளம்பிடுவாங்க. நம்மளோட ப்ரீவியஸ் இயர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எதுங்கிறது தெளிவாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதை பாருங்க 5510 4 வீலுங்க. பேக் ஹோல் லோடர்ஸ் நிறைய வந்துருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜேசிபி நிறையவே வந்துருந்துச்சு. ஸோ ஜாண்டியர் 5310 பிரியா டிராக்டர்ஸ் அவங்களது மனோஜ் மாப்பிள்ள இதுங்க. அவங்களுடைய ஃபீட்பேக் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாம். நியூ ஹாலண்ட் இந்த 5510 2 வீல் அண்ட் 4 வீல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நந்தகுமார் மாமா அவங்களுதுங்க. ஸோ இவங்களை ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தமிழ்நாட்டிலே நாம தான் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்து பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா சேனல்லையும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களை தான் நம்ம ஃபுல் ரிவ்யூ பண்ணியிருந்தோங்க, அதாவது ஃபீட்பேக் எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வண்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5லேருந்து 6 வண்டியாட்ட வச்சுருக்காங்க டிராக்டரு. ஸோ இப்போ ஃபீட்பேக் அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிப்பர் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 வண்டியாட்டு வந்துருந்துச்சு. பாருங்க பேக் ஹோல் லோடரில் கேட் ஒன்று வந்துருக்குங்க. அடுத்து நியூ ஹாலண்ட் 5500 ஒன்று வந்துருந்துச்சுங்க. ஸோ இதோடைய ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் கூட நம்ம சேனலில் நிறைய பண்ணியிருந்தோங்க. இன்னும் பனானா மல்ச்சிங்க 5 கலப்பை ரிவர்சபிள் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுறேன். ரெண்டாவதுங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நல்லாவே லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஆண்டு முன்கூட்டியே வந்துங்க நீட்டாக எடுத்து அன்றைக்கே வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.